வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வெப்பம் அதிகரிக்கும், அதனால குழப்பமோ கவலையோ அடைய தேவையில்லை என்று சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 10 நாள் மழை இடைவெளி கிடைக்கும், அப்போ வெப்பம் அதிகரிக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ 8 நாள் இடைவெளி கிடைக்கும், அந்த 8 நாள் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாளில் 2 நாள் கடந்து விட்டது, இன்னும் 5-6 நாள்கள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் கடந்து விட்டது என சொல்லலாம். 12, 13, 14 இன்றோட. ஆக இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்கு, இந்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருந்தாலும் தயவுசெய்து கவலை கொள்ளாதீர். கண்டிப்பாக மழைப்பொழிவு, மீண்டும் வெப்பத்தை தணிக்கும் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவும், அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். கண்டிப்பாக இந்த வெப்பம் என்பது வரக்கூடிய 17, 18 தேதி வரைக்கும், 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்னு வச்சுங்க. 19 வெப்பம் இருக்கும், அதனால வெப்பமே இல்லாமல் போய்விடாது. காரணம் என்னன்னா, தென்மேற்கு பருவமழை நல்ல வலுவா ஒரு கேரளா கர்நாடகாவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில், வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலிமையான ஒரு ஈரப்பதமிக்க காற்று வந்தாதான் முற்றிலும் வெப்பம் குறையும். பொதுவாக இப்போ சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய காலம், திரும்பி கொண்டிருக்கிற காலம், தமிழ்நாட்டை அடையக்கூடிய காலம் ஆகஸ்ட் 17 பழவேற்காடை தொடும். இப்போ அது ஒடிசாவில் இருக்கு. கொல்கத்தா வரைக்கும் அதாவது கடகரேகை வரைக்கும் பயணித்து விட்டு மீண்டும் நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கும் வழியில் இப்போ ஒடிசாவில் இருக்கு. அடுத்து ஆந்திர பிரதேசத்துக்கு அடுத்தது தமிழ்நாடு நுழையும். தமிழ்நாட்டிலே ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சூரியன் குத்துக்கதிர் விழும். அப்போ தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் நாட்கள்ல எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் 10 15 தேதி வாக்கில் உள்ள நாட்கள்லாம் கொஞ்சம் மீண்டும் வெயில் வரும். ஆகவே இந்த வெயில் 2வது கோடை தான் இது. ஆனால் இது தென்மேற்கு பருவமழை பொழிவு இருந்தால் இது கோடையாக தெரியாது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தாமதமாக பொழியும் என்பதன் காரணமாக இந்த கோடையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம மீண்டும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது பொழியும் என்று சொல்லியிருக்கிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும். பிறகு அப்படியே பருவமழை முன்னேற்றம் ஏற்படும். ஒடிசா, மேற்கு வங்கம் பகுதியில் தாழ்வு நிலைகள் உருவாகி அப்படியே டெல்லி வரைக்கும் போகும், இமயமலை ஒட்டிய பகுதிக்கு போகும், பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு போகும், பாகிஸ்தானுக்கு போகும். எப்போ பாகிஸ்தானில் போய் பருவமழை தொடங்குதோ, அங்கே முழுமையான ஒரு மழைப்பொழிவை கொடுக்குதோ, அப்போதான் பருவமழையானது முன்னேற்றம் என்பது, அதாவது காற்றோட குவிதல், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குவிதல் என்பது அப்படியே கலைந்து பரவலாகும். வங்கக்கடலில் ஒவ்வொரு நிகழ்வாக ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் ஆரம்பத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு டெல்லி மற்றும் ராஜஸ்தான், பாகிஸ்தான் வரைக்கும் போன பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசாவில் அதாவது ஒடிசாவின் வடக்கு பகுதியில் உருவாவது மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா என்றும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வங்கக்கடலின் தெற்கு பகுதியை நோக்கி வரும். அதே போல காற்று குவிதலை கட்டுப்படுத்தும் அமைப்பாக நிகழ்வு காற்று சுழற்சிகள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளில் இருக்கும். அதுவும் ஏற்கனவே ஒன்று அமைந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு வாரத்திற்கு மேல மும்பை மற்றும் சூரத் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுது பசிபிக் பெருங்கடலில் உருவான சூப்பர் புயல் தாய்வானை தாக்கி, சீனாவை தாக்கி, தற்பொழுது தென்கொரியா, ஜப்பான் இடைப்பட்ட பகுதியை மழைப்பொழிவை மட்டும் கொடுத்து கொண்டு, அதாவது காற்று பாதிப்பு இல்லாத செயலிழந்த வடிவிலே ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர் டிப்ரெஷனாக அப்படியே வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே அது ரஷ்யா பகுதியை நோக்கி பயணித்த பிறகு, ரஷ்யாவுக்கு போன பிறகு, ரஷ்யானா எங்கன்னா பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய ரஷ்யா பகுதி, இந்த பகுதிக்கு அப்படியே வடக்கு நோக்கி ஜப்பானுக்கு வடக்க போய் செயலிழந்த பிறகு காற்று புதிய காற்று சுழற்சிகளை பசிபிக் பெருங்கடலில் உருவாக்கினாலும் வங்கக்கடலையும் உருவாக்கும். வங்கக்கடலில் தற்பொழுது காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் அது மெல்ல மேற்கு வங்கம், வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி கரையோரமாக நெருங்கி ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி பாலாசூர் பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு வட மாநிலங்களின் உள்பகுதியை நோக்கி பயணிக்கும் நாள் வரக்கூடிய 18, 19, 20, 21, 25 வரைக்கும். அந்த நிகழ்வு ஒரு தீவிரமில்லாத ஒரு செயலிழந்த வடிவில் நிகழ்வு இருக்கும். ஏன்னா இங்கே நிகழ்வு இருக்கும்போது பசிபிக் பெருங்கடலையும் நிகழ்வு இருக்கிறது. இதனால முழுமையான காற்று அது திசை மாறாத காரணத்தினாலே பசிபிக் பெருங்கடலில், ஆசிய பகுதியில்
நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே அங்கே காற்று குவிந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வு உருவாகும் பொழுது 25ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். சரி, அப்போ 18ஆம் தேதி வெப்பம் குறையும், தென்மேற்கு பருவக்காற்று வரும். ஆனால் தென்மேற்கு பருவ மழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தமிழ்நாட்டிலே பொழியும். 18ஆம் தேதிக்கு மேல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 18ஆம் தேதிக்கு மேல் இப்போ வெப்பமும் கொஞ்சம் குறையும், மேற்கு காற்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை தடுக்கும் பகுதி அருகிலேயே வெப்பம் உயர்ந்திருக்கு. மழை தடுக்கும் பகுதி எது? காற்று தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்கும் பகுதி எது? ஈரோடு மாவட்டம் மற்றும் இந்த பக்கம் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டத்தோட மதுரை மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டத்திலையும், அதே போல தென் மாவட்டங்கள் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலே அங்கே தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வெப்பம் உயர்ந்து காணப்படும். ஆக இந்த வெப்ப உயர்வு இன்னொரு 4 நாட்களுக்கு மட்டும்தான். அதுவே நேற்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 14, 13, 15 கொஞ்சம் இன்றைய விட வெப்பம் குறையலாம். 16 இன்னும் கொஞ்சம் குறையும். அதாவது நேற்றைக்கு வேலூரில் 104, 105 போனது. பல மாவட்டங்களில் 100 டிகிரியை தொட்ட வெப்பம், 100 டிகிரி தாண்டி இருக்கிற வெப்பம் இன்றைக்கு அதே அளவு நீடித்து நாளைக்கு குறையும். வரக்கூடிய 17, 18 தேதிகளில் நிச்சயமாக 100 டிகிரிக்கு கீழே வந்துடும். 100 டிகிரி அதிகபட்ச வெப்பம், 100 டிகிரி ஒரு சில இடங்களில் பதிவானாலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு மாலையில் பொழியும் பொழுது அது குளிர்ந்து விடும். ஆக அதிலிருந்து வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை இணைந்த இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். குறிப்பாக கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வட கடலோர மற்றும் வட உள் பகுதிகளிலையும், ஈரோடு முதல் சென்னை வரை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அதே போல் தெற்கேயும் மதுரை மாவட்டம், வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே இங்கேயும் மழை இருக்கும். அது மழை மறைக்கக்கூடிய பகுதி, வெப்பச்சலன இடிமழை பிடிவிற்கு சாதக பகுதி. அப்படியே அந்த வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு மாலை வந்தால் மழை வரும். இப்போ 18ஆம் தேதி வரை மாலை வந்தாலும் மழை வராது. ஆனால் 18ஆம் தேதியிலிருந்து மாலை வந்தால் இடிமழை வரும். இப்போ மழைப்பதிவே இல்லாத இந்த பட்டியலே இல்லாமல் 0 மழைப்பொழிவு இருக்கிற நிலை மாறி 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு பட்டியலில் ஊறும் மழைப்பொழிவு அளவும் வந்து கொண்டிருக்கும். பிறகு அப்படியே 25ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும். கேரளா, கர்நாடகாவிலே மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். அடுத்த சிஸ்டம் வங்கக்கடலிலே ஒடிசா, வடக்கு ஒடிசா கரையோரம் உருவாகும் பொழுது கண்டிப்பாக ஆகஸ்ட் முதல் 10 தேதி நல்ல வலுத்த மழை பொழிவு இருக்கும். அணைகளை நிரப்பும் மழை, அதாவது கர்நாடக அணையை தான் முதல்ல நிரப்பும். அணைகளை நிரப்பும் மழை தமிழ்நாட்டுக்கு எப்போ மேட்டூர் டவுட் வந்துடாது. கர்நாடக அணை நிரம்பிய பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும். அதே போல நீலகிரி மாவட்ட அணை நிரம்பிய பிறகுதான் பவானி சாகர் தண்ணி வரும். அதே போல மேலே சின்னக்கல்லாறு, சோழையார் அந்த பகுதி அணை நிரம்பிய பிறகுதான் பரம்பிக்குளத்துக்கு தண்ணீர் வரும். அதே போல உங்களுக்கு மேலே மலையில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்ப தொடங்கும். மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அந்த வலுவான மழைப்பொழிவினால் ஆகஸ்ட் 15 தேதியிலிருந்து இறுதி வரை வலுவாக ஒரு மழைப்பொழிவு. ஆகஸ்ட் 15 நினைவு பண்ணீங்க. அப்போ தான் நீ வாட்டுக்கு ஏதாவது அப்படியே போட்டு நாளைக்கு மழை நம்பணும் சொன்னார், மழையை காணும். ஆகஸ்ட், ஜூலை இறுதியில் மழை அணை நிரம்புன்னு சொன்னாங்க. நம்ம எப்பொழுது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் கர்நாடகாவில் மழைப்பொழிவு தொடங்கும். இந்த வருஷம் ஒரு 14ஆம் தேதி 15 தேதி தாமதமாக தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? எப்பொழுதுமே கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் ஆகஸ்ட் தான். கடந்த வருடம் ஒரு வருடம் மட்டும்தான் ஜூன், ஜூலையில் அதிக மழைப்பொழிவு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே அதையும் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அந்த நிலையில் தான் கடந்த ஆண்டுக்கு ஆண்டு கூட மே மாதத்திலேயே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டும் சரியான நாளில் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆடிப்பெருக்குக்கு பிறகு தான் கர்நாடகாவில் மழைப்பொழிவு தீவிரமடையும். காரணம், ஒவ்வொரு நிகழ்வாக உருவாகி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வந்து ஆகஸ்ட் 15க்கு மேலே, ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் முதல் வாரம்லாம் ஆந்திர பிரதேசம் அருகே நிகழ்வு வந்துடும். கர்நாடகா, கேரளா வழியாகத்தான் தென்மேற்கு பருவக்காற்று குவிதல் இருக்கும் என்பதனால செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் சேர்த்து செப்டம்பரில் பொழியும். இந்த ஜூலை இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வெப்பசலத்துடன் இணைந்த மழையாக தான் இருக்கும். அவ்வப்பொழுது தென்மேற்கு பருவமழை சாரலும் கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் மழையாக அது இருக்காது என்பதையும் நாம் மீண்டும் சொல்கிறோம். ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு பிறகு தான் கர்நாடகாவில் மழை பொழியும். ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு பிறகு தான், அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து தான் நீலகிரி மாவட்டத்துக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். வால்பாறை ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் இறுதி 10 நாள்
கர்நாடகாவில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அப்போது தான் கர்நாடகாவில் இந்த தண்ணீர் அதே போல் நீலகிரியிலிருந்து தண்ணீர் பவானி சாகருக்கும், அதே போல் சின்ன கல்லாறு பகுதியில் பெய்யக்கூடிய மழை சோலையாறிலிருந்து பரம்பிக்குளத்திற்கும் நீர் வர தொடங்கும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு தாமதம் என்று தான் சொல்லியிருக்கிறது தவிர இல்லை என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக பொழியும். ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர், அக்டோபர் பருவமழை, அதாவது ஆந்திர பிரதேசம் அருகே அமையக்கூடிய நிகழ்வின் காரணமாக பருவக்காற்று குவிதல், ஆந்திர பிரதேசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று குவிதல் என்பது கேரளாவிலையும் தெற்கு கர்நாடகாவிலையும் இருக்கும் என்பதனால செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் 15க்கு மேலே, ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்குங்க. அணை நிரம்புமானு தான் கேள்வி நிறைய வருது. தவறுதலாக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாம் அணை எப்போ நிரம்புன்னு சொன்னோம், அங்கே வழக்கமாக ஆகஸ்ட் தான் மழை பெய்யும். இந்த வருடம் 15 நாள் தாமதம் அடையும். ஆகவே எடுத்தெடுப்பிலேயே நிரம்பிடாது, மெல்ல உயரும். அதற்கப்புறம் தண்ணீர் தக்க வரும். இங்கே வந்து டக்குன்னு ஒரே நாள் நிரம்பாது. ஆனால் 4 நாள் மழை பெய்தாலே போதும். கர்நாடக அணை 49 டிஎம்சி தான். அதிலே இப்போ ஒரு 10-15 டிஎம்சி இருந்தாலும் இன்னொரு 30 டிஎம்சி தேவைப்படுதுனாலும் 30 டிஎம்சிக்கு ஒரு நாளைக்கு 5 டிஎம்சி பெய்த நாளும் உண்டு, 10 டிஎம்சி பெய்த நாளும் உண்டு. ஆகவே ஒரு 10 டிஎம்சி பெய்த நாளாக இருந்தால் 3 நாளே அணை நிரம்பிடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கிறது. பெரிய அளவிலே அந்த அணையை நிரப்புவதற்கு பெரிய அளவிலே மழையும் தேவையில்லை. ஆனால் நிச்சயமாக ஆகஸ்ட் இறுதி 15 நாள், செப்டம்பர் 30 நாள், அக்டோபர் முன் 15 நாள், இது தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கக்கூடிய நாள் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட மட்டுமே என்னால் முடியும். நம்பிக்கை ஊட்டினாலும் 5 நிமிடத்தில் அந்த நம்பிக்கையை இழந்து வெயிலை கண்டு அச்சப்பட்டு மீண்டும் கைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத பொழுது வெயில் அதிகமாக இருக்கும். அதுவும் மழை மறைக்கக்கூடிய பகுதியில் அங்கேயே வெயில் அதிகமாக இருக்கும். காற்று வரக்கூடிய பகுதியில் கிழக்கு கடலோரம், அதாவது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று சென்னை வழியாக கடலுக்குள்ளே போகும். அப்போ மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து சென்னைக்கு வரும், வேலூருக்கு வரும், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டுக்கு வரும். அதே போல் பாலக்காட்டில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவுக்குள்ளே வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து வெப்பமடைந்து திருச்சியை தாண்டி டெல்டா தாண்டி இன்னும் வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை கொஞ்சம் கூடுதல் கடலூரில் வெப்பத்தை கொடுக்கும். அதே போல தான் ஆரியங்காவு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று அது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வெப்பத்தை அதிகரிக்கும். ஆகவே வெப்பம் என்பது இருக்கத்தான் செய்யும். தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் இல்லாத, ஈரப்பதம் இல்லாத பொழுது கண்டிப்பாக இதை நாம் 17-18 தேதி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 19 வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு, 25 தென்மேற்கு பருவமழைப்பொழிவு, ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து மெல்ல அதிகரிக்கும் மழைப்பொழிவு, ஆகஸ்ட் 15 வலுத்த தென்மேற்கு பருவமழை, ஆகஸ்ட் இறுதியில் மேலும் வலுத்த தென்மேற்கு பருவமழை, செப்டம்பரில் மிகவும் வலுத்த தென்மேற்கு பருவமழை, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் முன் 15 தேதி வலுத்த தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 18 வலுத்த வடகிழக்கு பருவமழை. தொடக்கமே வலுத்திருக்கும், எடுத்த எடுப்பிலே வலுவாக இருக்கும். இந்த ஆண்டு ஜனவரி 10 வரை, 2027 ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நிரப்பு மழையாக இருக்கும். பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு மனவிரக்தி இல்லாமல் புரிதலுடன் சற்றே நிதானம் காத்திருந்தால், நம்பிக்கையுடன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு சீதோஷ நிலை அமையும். அதுவரை பொறுமை காக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இணைந்திருக்கல் அப்டேட்ஸுடன். நன்றி.